இங்க பாருங்க, இறந்தவங்களை வந்து இப்பதான் கூட்டிட்டு போறாங்க. இல்ல இங்க பாருங்க, ஏடிவி ரைடு போயிட்டு செம்ம சூப்பரா போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பா மூச்சு பயங்கரமா விடுதுங்க. அங்க மூச்சு விடுது, இங்க வரைக்கும் அடிக்குது. ராஜா பகத்தூர் மாதிரி உட்காந்துருக்கேன்னா உட்காந்து போயிட்டு இருக்கீங்களா? அப்பா இப்பதான் கொஞ்சம் மேல இருக்க மாதிரி இருக்கு. தாய்லாந்து வந்து நம்ம புதுசா ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கோங்க. ஓகே. Turkey. My name is Marve. Marve. Yeah. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் பிகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்களா? வெரி குட். கலக்குப்பா கலக்கு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய்லாந்தில் இருக்க புக்கட்டுங்கிற ஏரியாவில் இருக்கோங்க. தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து நம்ம பதாங் அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோங்க. அங்கே வந்து டிஃபல் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 600 அந்த ரேஞ்ச் தாங்க. ஒரு நைட் தான் புக் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டருங்க. ஓகேங்களா? ஷேர் டேக்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இல்லை கிராப் அது மாதிரி ஆப்பில் செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 800 பாட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காஸ்ட்லியாக இருந்தது. ஓகே, 3 பேர் தான் அப்படிங்கிறனால ஷேர்டு டேக்ஸி எடுத்து அதில் போயிட்டுருக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ஷேர்டு டேக்ஸிங்கிறாங்க, ஷேர்டு வேணும் அப்படிங்கிறாங்க. போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் போன வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்களும் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஷேர்டு டேக்ஸி, ஷேர்டு வேன் இது மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இந்த ஷேர்டு வேனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 பாட்டுங்க. இந்தியன் மணிக்கு ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க. ஏன்னா கிராப்போட இது ரேட்டு கம்மி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்க. எந்த ஒரு ஏஜென்ட்டு மூலமாகவும் வரலைங்க. நம்ம தனியாக வந்து நம்மளே தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கோங்க. ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி தனியாக வந்து எந்த ஒரு ஏஜென்ட்டும் இல்லாமல் மணியை சேவ் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட தாய்லாந்து சீரீஸு நிறைய பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குங்க வீடியோ. எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குங்க. இன்னும் காலையிலேருந்து சாப்பிடாமல் போயிட்டுருக்கோம். வந்து இறங்கணும். வந்து இறங்கின மணியே பார்த்தீங்கன்னா 10 மணி. அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகி போச்சுங்க. 1/2 hour முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். டாக்ஸி எடுக்கிறதுக்கு ஒரு எப்படியும் 20 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே ஷேர் டாக்ஸினால 2-3 பேர்த்த அப்படியே ஏற்றிக்கிட்டு வந்ததில்ல, அதுலேயும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. ஆனால் காரு வேகமாக அழுத்தி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. ஓட்டு 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 அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி டிரைவர் இங்க ஒரு 7-Eleven. இது மாதிரி 7-Eleven வந்து நிறைய இருக்கு. போயிட்டு ஃபர்ஸ்ட் எதுவும் சாப்பிடணுங்க. பயங்கரமா பசிக்குது. ரூம் போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். இல்லை ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி ஏதோ சாப்பிட்டு தான் உள்ளே போகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், வேற எங்க போகலாம் அப்படிங்கிறது யோசிக்கணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இங்க பாருங்க, இறந்தவங்களை வந்து இப்பதான் கூட்டிட்டு போறாங்க. ஏகப்பட்ட பேரு போயிட்டு இருக்காங்க. ஊர்வலமா நம்ம ஊர்ல போவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. கார் பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு, குட்டியா இருக்கு. பழைய காலத்து படத்துல, தமிழ் படத்துல வருங்க ஜீப்பு சுசுகி. எப்படியோ ஒரு வழியா கிராஸ் பண்ணிட்டோங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நம்ம ஹாஸ்டல் இங்கதான் இருக்குன்னு போட்டிருக்கு. போயிட்டு உள்ள செக்கிங் பண்ணாதாங்க தெரியும் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது. தெரியல. பைக் சவுண்ட் பாத்தீங்களா? எங்க ரூம் காணா.
இதுக்குள்ள தான் மேப்பில் காமிக்குது. இங்கே ரூமை காணோம். இங்கே ரூமா இல்லை. டெஃபில் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இங்கே உள்ளே போயிட்டு செக்கிங் பண்ணுங்க. பாருங்க செம்ம பெருசாகவே இருக்குது. உள்ளே வந்திருக்குங்க. ஒரு வாட்டர் பாட்டில் 20 பாட்டில். எஸ். பிரதீப். பாஸ்போர்ட் ஓகே. ஏங்க நான் செக்கிங் முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாருங்க உள்ளே வந்தோடனே எவ்வளோ கிளாக் இருக்குங்க. ஒவ்வொரு கிளாக்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரியோட டைம் ஓடிட்டு இருக்குங்க. செம்மையாக இருக்குது உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் வச்சு சிம்பிளாக ஒரு மியூசிக்லாம் போட்டு செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னும் மேலே அதை போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு ரூம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேங்க. இவ்வளோ பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்க. பாஸ்போர்ட் வாங்கிட்டு செக்இன் பண்ணிட்டு இருக்காங்க. வேகமாக ரூமுக்கு வந்தாங்க. ரூம் வந்தோடனே ஒரு இன்னும் சாப்பிட கூட இல்லை. நாங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு ஒன்று டக்குன்னு இங்கேயே ரூம்லேயே கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்புக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோங்க. செம்மையாக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. டைகர் பார்க்கு, அது இல்லாமல் பார்த்தா எலிஃபெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பார்க்கு சேர்ந்தது ஒரு ட்ரிப்பாக போட்டாங்க. இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம இந்த இந்த வேனில் தான் நம்ம ஏறி போக போகிறோங்க. இவங்க தான் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. நம்ம இவங்க கூட தான் சேர்ந்து இந்த ட்ரிப்பை நம்ம போய் என்ஜாய் பண்ண போகிறோங்க. நாங்களை காமிச்சாங்க. நம்ம எடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த டாரிஃபு இந்த 7ஆவதாக இருக்க டாரிஃப் தாங்க. இது ஃபுல்லாக தான் நம்ம சேர்ந்து போக போகிறோம். இந்த டாரிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிள், அது இல்லாமல் சங்க்லோ டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள், எலிஃபெண்ட் ரைடு 30 நிமிஷம், டைகர் பார்க்கு, அது இல்லாமல் அந்த எலிஃபெண்ட் கூட இருக்கிறது, அப்புறம் முந்திரி இது தேன் எடுக்கிறது, அப்புறம் சாய் ஒரு கடை, அதெல்லாம் ஒரு ஷாப்பிங் ஒன்று நைட் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2850 பாட்டு. ஆனால் நாங்கள் கொடுத்தது 1500 பாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்க்கும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஏன் நம்ம போனோம் அப்படின்னா டைகர் பார்க்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாட்டு ஆகிருக்கு. ஆனால் இவங்க எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணியே 1500 பாட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறது நான் காமிக்கிறோங்க. ஓகே, நம்ம கூட சேர்ந்து இன்னும் ஒரு 4 பேர், நம்ம 3 பேர், அது இல்லாமல் ஒரு 4 பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அதான் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் சாப்பிடலங்க. அங்கே டைகர் பார்க் போயிட்டு அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போனதாங்க தெரியும். இப்படியே வாங்க வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். நம்மளால கைடு. Good afternoon. My name is Ronnie. Yes. Ronnie. My name is Ronnie. Nice to meet you, everyone. I am your tour guide for today, and our driver name is Mr. Mon and Ronnie. Nice to meet you, everyone. So today our program we go to ride the elephant first. Riding the elephant. நம்ம கைடு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிறது எலிஃபெண்ட் ரைடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் புத்தா டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் பார்க்குங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த முந்திரி வந்து எடுக்கிற ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க அங்கே, அது இல்லாமல் ஒரு சாய் கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட் போயிட்டு முடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ரைடு தாங்க போக போகிறோம். அதுவும் இந்த புக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கை ஃபுல்லாக இருக்குங்க. புக்கெட் கிராபி இந்த 2 இடத்துக்கும் வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நேச்சுரல் தாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஹில்ஸில் ஃபுல்லாக ஏறுவோம். பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஹில்ஸு, அதில் அவ்வளோ ஸ்லோவாக ஏறுதுங்க வண்டி. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். மேலேருந்து பார்க்கறதா அந்த சீ லெவல்லாம் நல்லா தெரியுங்க. இன்னும் மேலே போனோம் அப்படின்னா பிக் புத்தா இருக்க இடம்லாம் போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்திங்கன்னா டோட்டல் புக்கெட்டே தெரியும். அந்த அளவுக்கு செம்ம ஹைட்டுங்க. அதெல்லாம் சீலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக தெரியுங்க. அங்கே வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அந்த வியூ பாயிண்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம இந்த ரைடை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது எலிஃபெண்ட் ரைடுங்க. வாங்க நம்ம எலிஃபெண்ட் ரைடுக்கு சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி போகலாங்க.
உள்ள வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வெளியே உங்களை காமிச்சுட்டே நான் வீடியோ எடுத்துருக்கேன். இங்கே நம்ம இறங்கி வந்தாச்சு. எலிஃபென்ட்லாம் நிறைய இருக்குது, குட்டி குட்டி எலிஃபென்ட்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த எலிஃபெண்ட்டுக்கு ஃபிட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து 100 பாட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க அதெல்லாம். எலிஃபெண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் நம்ம அதை எதுவும் பண்ணலைங்க. நம்ம நேராக வந்து எலிஃபென்ட் சவாரின்னு சொல்லிட்டு ஒரு சவாரி போட்டிருக்கு, அங்கே போகிறோங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாமே அவங்க தான் போகிறாங்க. அது 2 பேரை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, லவ் சிம்பிள் பயங்கரமாக இருக்குங்களா. பழைய ஏடிவி அந்த பைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பாருங்க, பயங்கரமாக தெரியுதுங்க. லெவல் பாருங்க, என்ன ஒரு அட்மாஸ்பியர்னு பாருங்க. அங்கே பாருங்க, ஷிப்லாம் வந்து ஏகப்பட்ட நிற்கிது, குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதில் பாருங்க, அங்கே குட்டி குட்டியாக இருக்குது, எல்லாமே ஷிப்பு தாங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. நம்ம கூட வந்தவங்க எல்லாமே உள்ளே போகிறாங்க. நம்மளும் போவோம். எலிஃபெண்ட் இருக்குங்க. என்ன ஏதோ பள்ளத்தாக்கில் போகிற மாதிரி போகுது. இங்க பாருங்க, இந்த எலிஃபெண்ட் மேலதான் ஏறி அந்த இதுல உட்காந்து போறோங்க. நமக்காக 3 எலிஃபெண்ட் இருக்கு. தொடலாமான்னு தெரியலையே. ரொம்ப ஒரு எலிஃபெண்ட் வருதுங்க. தந்தம் பாருங்க, வெட்டி வச்சிருப்பாங்களாட்டுக்கு. அது 30 நிமிஷம் வந்து ரைடுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 2 பேர் மொத்தம் 3 பேர் வந்திருக்கோம். அதில் 2 பேராகவே மேக்ஸிமம் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் 3 பேர் வந்திருக்காங்களா, ஒருத்தர் வந்து தனியாக தான் நீங்கள் இன்னொருத்தர் கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டோங்க. எவ்வளோ ரொம்ப அப்பா மூச்சு பயங்கரமாக விடுதுங்க. அங்கே மூச்சு விடுறது இங்கே வரைக்கும் அடிக்குது. அளவுதான் ப்ரோ எல்லாம். டக்குன்னு ஏறாங்க பாருங்க. சரி உட்காண்டாங்க. நமக்கு எந்த ட்ரிப்புன்னு தெரியல. இப்போதான் 2 பேரா ஏறாங்க. ஒரு இதுக்கு 2 பேர். இத்தூண்டுதான் இருக்கு, இத்தூண்டு கேப் தான் இருக்கு. இத்தூண்டு கேப்ல இது பண்றாங்க. அவரு பாருங்க எப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம கூட வந்தவங்க 2 பேர் போறாங்க. ஏய் பாய் சொல்லுங்களா, போயிட்டு நல்லபடியா வந்துருங்க. ஓகே ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டா இந்த கிளம்பி. உங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 யானை தான் இருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு 4 யானையை இப்போ ஏற்றிட்டாங்க. ஏற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படியே காட்டுக்குள்ளே 4 யானையும் போகுதுங்க. அப்படியே கீழே வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேங்க. அது வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்னு நினைக்கிறேங்க. ஓகே ஓகே இறங்கிட்டு போயிருக்கோம். கண்ணடி கூறா பாருங்க, மேலே ஏறி உட்காந்துட்டோம். நம்ம வந்து சோலோ ரைடர், சோலோவா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப பயமா இருக்கு. இங்க வலிக்கிட்டு போகுது. இங்க வர கேமராவை பிடிக்கிறதுதான் எதை பிடிக்கிறதுனே தெரியலங்க. ஹாய் ஹாய் ராஜா பகத்தூர் மாதிரி உட்காந்துருக்கேண்ணா. உட்காந்து போயிட்டு இருக்கீங்களா? அப்பா இப்பதாங்க கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கு. Our hearts beat to the city streets.
we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the Okay, beautiful, my friend. ஓகே Yes. I love it. அந்த பாருங்க தலைவர் எப்படி Okay. ஏறாருன்னு. Hello, my friend. ஓகே தேங்க்யூ. You're welcome. You're welcome. Yeah, man. Hello, my friend. Okay, happy. ஹாப்பி. Wow, ni hao. Okay. You have this. ஹாய். ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது ஆனால் பயமாகவும் இருந்ததுங்க. நம்ம கைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வர சொல்லிட்டாரு. தம்பி நாங்கள் மேலே போகிறோம், நீங்கள் மேலே வாங்க அடுத்த இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சக்ஸஸாக வந்துட்டோங்க. என்ன முன்னாடி உட்கார முடியல நம்மளால, ஏன்னா கேமராவும் முடிச்சுட்டு இதுவும் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. Okay. தேங்க்யூ. Okay. ஓகேங்க ரைடு முடிச்சு அவர் தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. மேலே போனோம் அப்படின்னா மேலே நம்ம கைடு இருப்பார், அவர் கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. அங்கே பாருங்க நம்ம கிளம்பி வந்தோம், இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம். கரெக்டாக வரும்போது நம்ம கைடு வந்துட்டாரு. என்ன மனுஷன்? இப்போ ஏடிவி அந்த ரைட்டு போயிட்டு வந்து வண்டி நிறுத்திட்டு போயிட்டுருக்குங்க. ஓகே Joy for the elephant. ஓகே சூப்பர் ரைட். Oh, okay. Thank you. Patty, we go to Vikuda now. Vikuda. எஸ் எஸ் Your friend up there. Your friend. தட்ஸ் இட். Yes. ஓகே இவர் தாங்க நம்ம கைடு. See baby elephant. Patty. நோ 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 நோ. Oh, okay. Okay. Let me here. ஓகே That was fun. Okay. Follow him to the car. Vikuda. Vikuda. ஓகே தட்ஸ் ஓகே. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலீங்களே. இங்கே பாருங்க ஏடிவி ரைடு போயிட்டு செம்ம சூப்பராக போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க ஏடிவி ரைடு. இங்கே பாருங்க ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நம்மள காரில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த காரில் இதுதான் பஸ் சரிங்களா. இங்கே ஷேர் பஸ்ஸு, ஷேர் கார், ஷேர் டாக்ஸி எல்லாமே இதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஏன்னா அங்கே யாரும் இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை சீட்டு. இங்கே ஃப்ரெண்டில் ஒரு 3 லாஸ்ட் 3 ஒரு 12 சேர் இருக்குங்க. இந்த 12 பேர் ஃபுல்லானாவே அவ்வளோதாங்க. சொல்ல போனால் 12 பேர் ஃபுல்லானாவே இங்கே வந்து எடுத்துடுறாங்க. இது அப்படி தான் ஒரு ட்ரிப்பாக 12 பேரை ஒரு ட்ரிப்பாக போயிட்டுருக்காங்க. நல்லா ஜாலியாகவும் இருக்குது, ரேட்டும் ஓரளவுக்கு சீப்பாக தாங்க இருக்குது. ஓகேங்களா, நம்ம அடுத்தது புத்தா டெம்பிள் போகலாங்க. பாருங்க புத்தா டெம்பிள் மேலே தெரியுது. இப்போ அந்த டெம்பிள் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். சும்மா மழை பயங்கரமாக ஏறிட்டு இருக்குங்க. புத்தா டெம்பிள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பெருசாக இருக்குங்க, செம்ம பெரிய புத்தா டெம்பிள் இருக்குது. அங்கே தான் வந்திருக்குங்க. வாங்க உள்ள ஜாலியாக போகலாம். My way. You cover. புத்தா டெம்பிளுக்கு மேலே போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க செம்ம பெருசான புத்தா டெம்பிள், அதுக்காக மேலே போயிட்டு இருக்கோம். அதோட வழி தான் இதுங்க. பாருங்க சுற்றி ஃபுல்லாக ஓரளவுக்கு நேச்சுரலாக வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கொக்கெல்லாம் பாருங்க புத்தகெல்லாம் நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் இருக்குது. அவர் தான் நம்ம கைடு. Oh, Marve. Very good.
தாய்லாந்து வந்து நம்ம புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சிருக்குங்க. ஓகே. Turkish. My name is Marve. Merve. Yeah. Yeah. That's name? Kevser. Kevser. Yeah. Hey hey hey. Hey. Bura değil ya. Oh. Onu dönüşte gelecek. 30 dakikamız var. பாருங்க புத்தா செல்லாம் நிறைய இருக்குங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எஸ். அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புத்தான்னு சொல்லிட்டு செம்ம பெருசுங்க, சான்ஸே இல்லைங்க. பாருங்க டிராகனு அப்படியே பளிங்கி கல் மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே பளிங்கி கல்ல பண்ண டிராகன் நினைக்கிறேங்க. நம்ம கைடு ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. Okay, okay, I let you go by yourself now, okay, everyone. Okay. You're not coming with us. No, I wait you there. Okay. We meeting there. You need to rest there. There, yeah, I let there. 3:30 there. Okay, Okay. everyone. Okay, so her also you go with her. Can you take a picture? Oh yeah, I take for you. Okay, okay, ஓகே okay. ஓகே